அவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். நான் சென்ற வகுப்பிலே உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொன்னேன்? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அந்த 12 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. புத்தகத்துடைய பக்க எண் 65, அதாவது பேஜ் நம்பர் 65. அதில் இருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றா வாங்க நம்ம இப்போது எழுத்து கூட்டி படிக்கலாமா? அ அணில், அ நீ இல் அணில். ஆ ஆடு, ஆடு ஆடு. இ இலை, இலை இலை. ஈ ஈ. உ உரல், உரல் உரல். ஊ ஊதல், ஊதல் ஊதல். எ எறும்பு, எறும்பு எறும்பு. ஏ ஏனி, ஏனி ஏனி. ஐ ஐந்து, ஐந்து ஐந்து. ஓ ஒட்டகம், ஓ இட்டகம் ஒட்டகம். ஓ ஓணான், ஓ நாயின் ஓணான். ஔ ஔடதம், ஔடதம் ஔடதம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அதுக்குண்டான எழுத்துக்களுக்குண்டான எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம எழுத்துக்கூட்டி படித்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து மொத்தம் எத்தனை? 1. ஆயுத எழுத்து மொத்தம் எத்தனை? 1. அக்குன்றது தான் ஆயுத எழுத்து. அக்குன்றது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நான் சொல்லியிருக்கேன்? 18. வெரி குட், மிக சரியாக சொன்னீங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. அது என்னென்ன எழுத்துல? இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இன் இப் இம் இ இர் இல் இவ் இழ் இல் இர் இன். இந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னையுடைய பாடத்தில் எத்தனை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம்? 2 எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் எழுத்து இக், இரண்டாம் எழுத்து இங். 2 எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த எழுத்துக்களுக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல எழுத்து என்ன எழுத்து? இக். முதல் எழுத்து என்ன? மெய்யெழுத்துடைய முதல் எழுத்து என்ன எழுத்து? இக். பூக்கள். என்ன எழுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு? இக்குன்றது பூக்கள். பூ இக் க இல் பூக்கள். பூக்கள்னா என்னது? பூக்கள் எப்படி இருக்கும்? பல வண்ணங்களில் இருக்கும், பல வடிவங்கள்லேயும் இருக்கும், பல வண்ணங்கள்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் பூக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இக் கொக்கு. கொக்கு. கொக்கு எப்படி இருக்கும்? வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனுடைய மூக்கு நீண்டு இருக்கும், கால்களும் ரொம்ப நீண்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப பிடித்த உணவு எதுன்னா மீன் தான். அதுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மீன் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. கொக்கு. கோ இக்கு கொக்கு. கோ இக்கு கொக்கு. அடுத்து பார்க்க போகிற நம்ம எழுது என்ன எழுத்துன்னா இங். இங். சங்கு. சங்கு. ச இங்கு சங்கு. இதில் இங்குன்றது மெய்யெழுத்து. இதில் இங்குன்றது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. சங்கு. சிங்கம். காட்டுக்கு ராஜா யாரு?
நம்ம சிங்கம் தான். என்னன்றா சொன்னீங்க. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இங் க இம் சிங்கம். இதில் இங்குன்றது மெய்யெழுத்து. இங்குன்றது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. அந்த இக்கு இங்கே எப்படி படிக்கலாம் எழுதலான்றத நம்மளுடைய புத்தகத்தில் இருக்குது. வாங்க அந்த புள்ளிகள் மேலேயே நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பென்சில் வச்சு எழுதி பழகலாம். வாங்க. நம்ம புத்தகத்தில் மொத்தம் 6 வரிசை இருக்குது. 1 2 3 4 5 6 6 வரிசையில் 3 வரிசை இக்கும் 3 வரிசை என்ன எடுத்துக்கணும், இங்கும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இக்கு எழுதணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இக்கு இக் 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 இக்குன்னு என்ன பண்ணணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். வாங்க எழுதுகிறேன், கவனமாக பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி வரும். இந்த புள்ளியெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு வளைச்சி இந்த 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் தான் நம்ம எழுதணும். இந்த கோட்டை மேலேயே எழுதக்கூடாது, கீழே எழுதக்கூடாது. அழகாக 2 கோட்டுக்கும் நடுவில் எழுதணும். இக் என்ன எழுத்து? இக். நீங்களும் இதே மாதிரி பென்சிலில் எழுதி அனுப்புங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து இங். 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 கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு, மேலேருந்து கீழே ஒரு கோடு, ஒரு வளைவு, கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு. இங். அப்புறம் இங். நீங்களும் இதே மாதிரி எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய புக் ஒர்க். இன்றைக்கி உங்களுக்கு புக் ஒர்க் மட்டும்தான், அதுவும் புத்தகத்தில் பக்க எண் 66 இருக்குது. மீண்டும் ஒரு முறை மெய்யெழுத்துக்குண்டான எடுத்துக்காட்ட சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இக் பூக்கள் பூக்கள் பூக்கள். இக் கொக்கு கொக்கு கொக்கு. இங் சங்கு சங்கு சங்கு. இங் சிங்கம் சிங்கம் சிங்கம். நீங்களும் இதே மாதிரி சொல்லிவிட்டு எழுதிட்டு உங்களுடைய 2 வரி நோட்டில் இரட்டை வரி நோட்டில் அழகாக எழுதி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.